ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல நம்ம சந்தேகப்பட்டு கேள்வியை எழுப்பல இதுல. சோ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகள் தான் இது இல்லையா? அந்த மாதிரி கேட்கறது ஐ திங்க் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் நான் நம்புறேன். ஆமா, அந்த கேள்விகள் கேட்கதான் செய்யணும். இன்னைக்கு நம்ம அடுத்தபடியாக ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். முதல் கேள்வி என்னன்னா, வெரி ஆஃபன் எல்லாரும் கேட்கிற கேள்விதான். அதாவது எல்லா சயின்டிஸ்டும் அதுக்கு ஒரு பதில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம பைபிள் ஒரு பதில் சொல்லியிருக்கு, பைபிள் நம்புறவங்களும் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட தான் நாங்க அதுக்கு ஆன்சர் எதிர்பார்க்கிறோம். கேள்வி என்னன்னா, இந்த சூரியன் உண்டாகி பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது. சூரியன் உண்டு நம்ம கணக்கு ஒரு 5000 இருந்து 6000 வருஷத்துக்குள்ளதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார் எல்லாத்தையும். இப்ப நம்ம ஒரு 6000 வருஷத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிறது ஒரு வேதாகமத்தினுடைய கணக்கு. ஆனா இவங்க பல மில்லியன் அப்படிங்கறத கேட்ட உடனே நம்ம எல்லாருமே அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போறது இல்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு நம்ம பல மில்லியன் நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறோம். இதான் இப்போ உண்மையிலே சூரியனுடைய அந்த படைப்பு, அதனுடைய வயது, இது எப்படி பைபிள்ல எப்படி கொடுத்திருக்குது, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டைம் பார்த்தோம். அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்திற்கும் இருக்கிற அந்த ஏஜ், அதுக்கு நடுவில் எவ்வளவு வருஷம் ஆனிச்சுங்கிறத பத்தி வேதம் சொல்லல. அதுதான் நம்ம பார்த்தோம். பூமியினுடைய வயது 6000 இல்ல, இந்த மனுஷங்களோட அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட விஷயங்களோட உலகத்தின் வயது. கரெக்ட். Not about the earth, it's about the world. கரெக்ட். அதுதான் 6000 நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவர் எப்ப படைச்சாரு அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கல. சோ அது நம்ம எத்தனை வருஷங்கிறத பத்தியும் பைபிள் சொல்லல. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுமா? என்னன்னா, இந்த ஆதியம் 1:1:1:2 நடுவுல கேப் தியரின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு நடுவுல ஒரு உலகத்தாண்டர் உண்டாக்குனாரு, அது ஒரு அழிவை சந்திச்சது, அதுக்கப்புறம் அப்படின்னாரு. அந்த மாதிரி வேதாகமத்துல எந்த விதமான ஆதாரம் இல்லை. இதை அவங்களும் அசியூம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப்ஸ் வேற எங்கேயுமே கொடுக்கப்படல. ஆண்டவர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேதத்துல சொல்லல. கேப் தியரின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதனால அது நம்ம உடனே அது உள்ள பாருங்க, நாங்க கேப் தியரி சொன்னோமே அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் தியரி இல்ல. ரெண்டாவது, எர்த் அப்படிங்கிறது பூமியை குறிக்கிறது. வேர்ல்ட் அப்படிங்கிறது கிரியேஷன், உலகம். அதாவது அந்த பூமிக்குள்ள கர்த்தர் உண்டாக்குனது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சகோதர சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதுக்காக தான் சொல்றோம். சரி, இப்போ சூரியனை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் போன எபிசோட்ல பார்த்தோம், அந்த 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னு சொல்றது அது சூரியனோட வெளிச்சம் கிடையாது. ஆமா, அதனால பத்தி அவர் தெளிவா சொல்லிட்டீங்க. ஆமா. சோ இப்ப சூரியனோட படைப்பை பத்தி நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆதியாகமம் 1:16 பார்க்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இதுல ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் படைச்ச நரேஷன் இதுல பார்க்கணும். இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, பைபிள்ல பயன்படுத்தப்படுகிற அந்த பதங்கள், வார்த்தைகள் வேர்ட்ஸ், அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இதுல போட்டிருக்க வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல இன்னும் கிளியரா இருக்கும். உண்டாக்கினார்னு இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல he made. அதே இத நீங்க ஆதியாகமம் 1:1 பாத்தீங்கன்னா சிருஷ்டித்தார்னு இருக்கும். he created அப்படிங்கிற ஒரு வேர்டை பார்க்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ளதான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா மேக்ங்கிறது ப்ரொடக்ஷன் டேர்ம்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் டேர்ம்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு சைக்கிளை செய்யறாங்க. அத புதுசா ஃபர்ஸ்ட் செய்யல, பல பொருளை வாங்கி நட்டு போட்டு அசம்பிள் பண்ணி சைக்கிளை மேக் பண்றாங்க. இதான் ப்ரொடக்ஷன் டேர்ம். இது சிருஷ்டிக்கல, அதாவது இத அவங்க புதுசா படைக்கல. கரெக்ட். இவங்க படைக்கப்பட்டதுல இருந்து எடுத்து செய்யறாங்க. இத டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி இது. அது மாதிரி ரைட். ஆண்டவர் அங்க ஃப்ரெஷ்ஷா சிருஷ்டிச்சாருன்னு போல, 1வது அதிகாரம் 1வது வசனத்துல சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷா சிருஷ்டிச்சாருன்னு போல, he made. சோ இது எதை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆண்டவர் எதையோ எடுத்து இந்த சூரியனை கிரியேட் பண்ணிருக்காரு. இது எதை எடுத்து பண்ணாருங்கிறத பத்தி பைபிள் சொல்லல. ஒருவேளை மீதி அதுவும் ஒரு ஸ்டார் தானே, சூரியனோட பெரிய ஸ்டார்ஸ் இருக்கு, சூரியனோட சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த 4 ஸ்டார் எடுத்து ஒன்னாக்கி படைச்சிருக்கலாம். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். ஒரு சந்தேகம் வந்துடும் உங்களுக்கு. அதாவது இவங்க இதை இப்ப எப்படி எடுத்துடக்கூடாது அப்படின்னா, இவர் என்ன யோசிச்சு இப்படி ஒண்ணு சொல்றாரு, அது எப்படி ஆண்டவர் படைச்சாரு தானே, என்ன எடுத்து படைச்சிருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்கு மேல கவனிங்க. இப்போ மனுஷனை தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப மனுஷனை உண்டாக்கினார்னா மனுஷன் நியூ மெட்டீரியல் கிடையாது. அவர் ஏற்கனவே உள்ள மண்ணை எடுத்து அவனை செஞ்சிருக்கிறார் இல்லையா? மனுஷனுடைய ரா மெட்டீரியல் மண்ணு. அது இவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ மண்ணுங்கிறது 6ஆம் நாள் படைக்கப்பட்டது இல்ல. பூமி படைக்கப்பட்ட போது மண் இருந்துச்சு. அந்த மண்ணுக்கான
காலம் நமக்கு இல்ல. ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமா. இப்ப நமக்கு படைக்கப்பட்டதுதான் முதலாம் நாள். முதலாம் நாள் என்னன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது. வானமும் பூமியும் அதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டுருச்சு. அதோடைய ஏஜ் லிமிட்டோ நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. சோ இப்ப ரா மெட்டீரியல் எங்க இருக்குன்னா பூமியில இருந்து எடுத்த மண்ணு, அதுல இருந்துதான் மனுஷனை படைச்சிருக்கிறார். சோ மனுஷன் படைக்கப்பட்டது 6ஆம் நாள். ஆனா அவன் படைக்கப்பட்டதான ரா மெட்டீரியல் 6ஆம் நாள் கிடையாது. அது மண்ணு, பூமி உண்டாகும் போதுல இருந்து எடுத்தது. கரெக்ட் எக்ஸாக்டா சொன்னீங்க. இதே தான் நம்ம சூரியனுக்கு எடுக்கிறோம். இதே தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு சைக்கிள் இருக்கு. சைக்கிளோட மேனுஃபேக்சரிங் டேட் நமக்கு தெரியும். அதுதான் மேக் ப்ரொடக்ஷன் டேட்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த டியூப் என்னைக்கு செஞ்சாங்க, அந்த டயர் என்னைக்கு செஞ்சாங்க, அந்த பெல் என்னைக்கு செஞ்சாங்க, அதுல இருக்கிறதான பம்பர் எப்ப செஞ்சாங்க, இதை பத்தியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பெல்ல செய்யறதுக்கு தேவையான அந்த இரும்பு, ஆமா, அது என்னைக்கு உருவாச்சு நமக்கு தெரியாது. அதே மாதிரி செயின் செய்யறதுக்கான அதுல உள்ள கிரீஸ், அது என்னைக்கு உருவாச்சுன்னு தெரியாது. ஆனா இது எல்லாம் சேர்ந்து சைக்கிள் ஒன்று உருவாச்சு. சைக்கிள் உருவான டேட் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்ட். இப்ப நீங்க தனித்தனியா பிரிச்சு, இப்போ சயின்ஸ் அதான் செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த சைக்கிளை பிரிச்சு பாருங்க. இந்த சைக்கிள்ல இருக்கக்கூடியதான இந்த இரும்பு இத்தனை 1000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இந்த சைக்கிள் இத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. இதே லாஜிக் தான். ஓகே. அவங்க அப்படி சொன்ன உடனே நம்மகிட்ட இருந்து கன்ஃபியூஸ் ஆயிருது. ஏன்னா தனியா எடுத்து பிரிச்சு அந்த மண்ணை எடுத்து, இப்ப மனுஷனுக்கு வச்சுங்களேன், அந்த மண்ணை எடுத்து மண்ணை மட்டும் ஆராய்ச்சி பண்ணா கண்டிப்பா பூமி 6000 வருஷம் இல்ல. அது அதுக்கு முன்னாடி படைச்சிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறமா தான் 1வது நாள்ல தான் வெளிச்சம் உண்டாக கடவுது. 2வது நாள்ல தான் ஆகாய விரிவு. 3வது நாள்ல மரம் செடி கொடி. 4வது நாள்ல சூரியன் சந்திரன். ஆனா இது எல்லாத்துக்குமே ரா மெட்டீரியல் வேற. அது பல 1000 வருஷமோ எத்தனை 1000 வருஷமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். சோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சு எடுத்துக்கிட்டு அந்த பிரிச்ச ப்ராடக்ட வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உதாரணம் இப்படி சொன்னா ஒத்துப்பாக்க தெரியாது. ஒருத்தர் நகையை போட்டுட்டு ஒரு பெண் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுடைய ஏஜும் தங்கத்தோட ஏஜும் ஒரே ஏஜ் இல்ல. எக்ஸாக்டா. அந்த தங்கத்தை எடுத்து இந்த தங்கம் உருவாகி கிட்டத்தட்ட அந்த தங்கத்தை பார்த்தா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தங்கம் மாதிரி இருக்கு. அப்ப இது போட்டிருக்கிற பொண்ணு 1000 வருஷமா தான் இருக்கணும்னா இது என்ன கான்செப்ட்? எக்ஸாக்டா சொன்னீங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி தான் இப்ப நீங்க சூரியனையும் சொல்ல வரீங்க. அதேதான். சோ அதை வச்சு நம்ம ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு இது இத்தனை மில்லியன் வருஷம், அத்தனை கோடி வருஷம் அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய வார்த்தைன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு என்னன்னா மேடு, அதாவது உண்டாக்கினார் இல்லையா. அதுல சிருஷ்டித்தார், கிரியேட்டட். கிரியேட்டட் எத்தனை 1000 வருஷம் வேணா இருக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், கிரியேஷன் தான். இப்ப நீங்க ஒருவேளை ஹீப்ரோலயுமே அந்த வேர்டோட டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா பொழுது இல்லையா. இதுக்கு யூஸ் பண்ணிருக்கப்பட்ட வேர்டும் அதுக்கு யூஸ் பண்ணிருக்க வேர்டும் வேற வேற. ஆமா, ஹீப்ரோல வேயாஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது உண்டாக்கினார் அப்படிங்கறதுக்கு, சூரியனை உண்டாக்கினாருங்கிறதுக்கு வேயாஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே இந்த பிகினிங் காட் கிரியேட்டடுங்கிறதுக்கு பராக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்ப அந்த பராக்கும் வேயாஷும் வேற வார்த்தை, ஒரே வேர்டு கிடையாது. ஒரே வேர்டு கிடையாது. அதே இது சிருஷ்டிப்புக்கு கிரியேட்டடுக்கு, இது மேடுக்கு. இங்கிலீஷ்ல கிரியேட்டட் மேட், தமிழ்ல சிருஷ்டித்தார் உண்டாக்கினார். இந்த டிஃபரன்ஸ நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நாங்க பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்காக எல்லாம் சொல்லல, நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதுக்கு தான் சொல்றோம். பல நேரத்துல நம்மளுமே அதை வேற மாதிரி தான் புரிஞ்சுட்டு இருக்கிறோம். 6ஆம் நாள்லதான் பூமியும் படைச்சிட்டாரு, 6ஆம் நாள்லதான் வானத்தையும், 1ஆம் நாள்லயும் வானத்தை பூமியும் படைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். வானமும் பூமியும் படைக்கப்பட்டது தனி, லைஃப் தனி, அதோட லைஃப் ஸ்லாம் தனி. அது எத்தனை 1000 வருஷம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அது உள்ள ஒரு சிருஷ்டிப்ப ஆரம்பிச்சதுதான் 4000 வருஷத்துக்குள்ள பூமிக்குள்ள உள்ள உலகம், எக்ஸாக்ட் வேர்ல்டோட இது. அப்போ இந்த சூரியனுக்குள்ள நிறைய கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கேஸ வச்சுக்கிட்டு தான் அவங்க சூரியனை கனெக்ட் பண்றாங்க இல்லையா. சூரியனுக்குள்ள கேஸ், இவ்வளவு கேஸ் இருக்கணும்னா இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாதான், இத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாதான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. கரெக்ட் இல்லையா. கரெக்ட். ஆனா கேஸ் அது எத்தனை 1000 வருஷம் முன்னாடி, அது எங்க இருந்து எடுத்தாரு, எப்படி அதை அசம்பிள் பண்ணாருங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு சொல்லல. ஆனா ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. இட் இஸ் சம்திங் அசம்பிள்ட். எக்ஸாக்ட் சேம் சூப்பர் வேர்ட், அசம்பிள் பண்ணிருக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து ஹீலியம் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு இக்னைட் பண்ணி ஒரு அடுப்புல பத்த வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபர்னன்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃபர்னன்ஸ் கிரியேட் பண்ணதுதான். ஃபர்னன்ஸ் என்னைக்கு கிரியேட் பண்ணாரு, கீழே கல்லு போட்டுடலாம் இல்லையா. இத்தனாம் தேதி இருக்காது. அதுல உள்ள நெருப்பு எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நெருப்பு, அது நம்ம சொல்ல முடியாது இல்ல. புரியுது. ஓகே, ரைட், ஃபைன், சூப்பர். சோ இதுதான் நம்மளுக்கு இந்த கேள்விக்கான பதில நான் பாக்குறேன். சோ இவங்க சூரியன் 4வது நாள் படைக்கப்பட்டது. சூரியன் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது. அது இந்த பார்ட்டை எப்படி எடுத்துக்கிட்டு, நம்ம தங்கத்தை எடுத்துக்கிட்டு
மனுஷனையும் அது போட்டிருக்கிற தங்கத்தையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இதையும் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஆன்சர் பிரதர். எக்ஸலன்ட். இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி, முன்னாடி பார்த்த மாதிரி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா ஆதியாகமம் 1:24 இருக்கு. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் சொல்றாரு, வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதெல்லாம் உருவாக கடவுதுன்னு சொல்றாரு. அது அப்படியே ஆயிற்று. அது பூமி பிறப்பிக்க கடவுது. பூமி வந்து பிறப்பிக்கிறது. இதை மட்டும் ஒருத்தர் படிச்சா என்ன தோணும் அப்படின்னா, இது ஒரு வார்த்தை, இந்த ஒரு 10-15 வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே உலகத்துல இருக்க எல்லா அனிமல்ஸும் வந்துருச்சு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு ஒருவேளை 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு எப்படின்னா, சிஜி ஒர்க்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு உருவம் தயார் வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து அப்படி நிக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல அப்படிதான் இருக்கும். ஓகே, இத அப்ப வந்து ஒரு தாட்ஃபுல்லாவே ஒரு படாத மாதிரி தெரியும். இதை ஒன்னும் பெருசா பிளான் பண்ணியோ இல்லாட்டி சொன்ன உடனே அப்படியே ரேண்டமா வந்த மாதிரி அதை படிச்சா தெரியும். மந்திரம் மேஜிக் மாதிரி டங் அப்படின்னு அதிக மாதிரி தெரியும். ஆனா நம்ம இதுக்கு முந்தின எபிசோட்ல பார்த்த மாதிரி பைபிள் இஸ் சிஸ்டமேட்டிக் புக். அது சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். இதனுடைய கீவேர்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 2:19 இருக்கு. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப இதுல வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது, ஒரு ஒரு மிருகத்தையும் எப்படி மனுஷனை மண்ணால செஞ்சாரோ அதே மாதிரி தாட்ஃபுல்லா ரொம்ப கேர்ஃபுல்லா உட்கார்ந்து ஒர்க் பண்ணி, ஆண் சிங்கமா இப்படி இருக்கணும், பெண் சிங்கமா எப்படி இருக்கணும், ஆண் பறவை காக்கா எப்படி இருக்கணும், பெண் பறவை காக்கா எப்படி இருக்கணும், ஒன்னையும் கேர்ஃபுல்லா கிரியேட் பண்ணி படைச்சத இந்த 2வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். ஒரு செகண்ட்ல அப்படி வந்த விஷயங்கள் இல்ல. செகண்ட்ல வந்த ஒரு ரேண்டமா முளைச்ச விஷயமும் இல்ல. இது வந்து ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா கிரியேட் பண்ணி, ஒவ்வொன்றையும் தனித்தனியா மாடல் பண்ணி கிரியேட் பண்ணி அவர் படைச்சிருக்காரு. ஏன்னா இப்போ இதுலயுமே ஒரு கேள்வி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க உங்க ஸ்டைல பதில் சொல்லுங்க. என்னன்னா, ஒரு நோவோட பேழைக்குள்ள போயிட்டு வெளியே வந்த மிருகங்கள் மட்டும் மோர் தேன் 10,000 டைப்ஸ் சொல்றாங்க. நோவா ஜோடியா உள்ள போயிட்டு வெளியே வந்தது. ஏன்னா அதுல இருந்து இருக்கிற காரியங்களை வச்சுட்டு கால்குலேட் பண்ணும்போது மோர் தேன் 10,000 டைப்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மோர் தேன் 10,000 டைப்ஸ் உள்ள வந்திருக்கு. அழிஞ்சு போனது எத்தனை டைப்ஸ் தெரியாது. இவ்வளத்தையும் 6ஆம் நாள்ல கர்த்தர் தனித்தனியா செஞ்சிருக்கிறார். ஆண் தனி, பெண் தனி, அப்படி செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா இவ்வளத்தையும் அந்த 6ஆம் நாள்ல, ஏன்னா அன்னைக்கு மட்டும் ஆண்டவர் வந்து 2 முக்கியமான படைப்பு படைக்கிறார். காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, மனுஷன். இந்த மிருகங்கள்லாம் ஒண்ணு, ஊரும் பிராணிலாம் ஒரு பக்கம் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் ஒரு பார்ட். 2 ஜெய்ஜாண்டிக் பார்ட்ட படைக்கிறாரு. மனுஷனாவது ஒருத்தர் ஆதாவை மட்டும் படைக்கிறாரு. அன்னைக்கு இங்க இவ்வளவு படைக்கணும் இல்லையா? இவ்வளத்தையும் படைச்சிருக்கணும்ல, காட்டு மிருகம், நாட்டு மிருகம் அப்படின்னு. அப்போ இவ்வளவு நேரத்துல அது எப்படி? அது ஆக்சுவலி நான் இந்த சந்தேகமா கேட்கிட்டேன். இந்த கொஸ்டின் எனக்கு வந்தது. அப்ப என் மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அண்ணன்றதுக்கு சைனா சேவரை கட்டுறதுக்கு அத்தனை 1000 பேர் மனுஷங்க வேலை செஞ்சாங்க. நீங்க நம்ம ரெவலேஷன்ல பாக்குறோம். ரெவலேஷன்ல ஒரு தூதனை பத்தி பாக்குறோம். அவனோட கால் வந்து பூமியில இருக்கு, உடம்பு வந்து வானத்துல இருக்கு. கிளவுட்ஸ வந்து தரிச்சிருந்தான், காலை பார்த்தா பில்லர் மாதிரி இருக்கு. இது மாதிரி எத்தனை கோடி பேர் இருப்பாங்க? 50,000 பேர். எத்தனை 1000 கோடி பேர் இருக்கிறாங்க? எத்தனை 1000 கோடி? எல்லாரையும் மண்ணு அல்லுன்னு சொன்னா அல்ல போறான், மிக்ஸ் பண்ண பண்ண போறான். செஞ்சவனுக்கு இவருக்கு இன்ஃபினிட் ஞானம் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய வேலையா நம்மளுக்கு எனக்கு தோணல. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், நான் இதை இப்படி யோசிச்ச போது எனக்கு வந்த மைண்ட் எப்படின்னா, அதாவது ஒரு பிரிட்ஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3 years 4 years 5 years எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு 2 to 3 yearsக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த நியூ டெக்னாலஜி எல்லாம் வந்த பிறகு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஒரு 1 or 2 yearsக்குள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய லாங் பிரிட்ஜ் கட்டிடுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் டேக் சம் மந்த்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல செஞ்சு போறது இங்க பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அவ்வளவுதான் செய்யறது வேற இடம். முந்தி அந்த இடத்துல தான் வந்து கட்டுவாங்க. புரியுது? செய்யறது வேற இடம், கொண்டு வந்து வைக்கிறது ஒரு இடம். சோ இப்போ வந்து அந்த டைம் டியூரேஷன், டெக்னாலஜி டெவலப் ஆக டைம் டியூரேஷன் குறைஞ்சிட்டே போகுது.
புரியுது. அதாவது மனுஷனுடைய மேன் பவரோட டெக்னாலஜி பவர் சேரும் பொழுது அந்த ஒர்க்கிங் ப்ராசஸோடைய டைம் குறைஞ்சிருது இல்லைங்களா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டோடைய சிஜி ஒர்க்கை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ரெண்டரிங் சொல்லுவாங்க. எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சு ரெண்டர் பண்ணணும். அதை ரெண்டரிங் பண்றதுக்கு சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர் ஒண்ணு வச்சு பண்ணா அதுக்கு ரெண்டரிங் பண்ணி முடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ளது அவ்வளவு. ஸோ அவங்க ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியே வாடகை எடுக்கிறாங்க. 300 எடிட்டர்ஸ் வேலை செய்யறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டரிங் ஒர்க்கை மட்டும் முடிச்சு கொடுக்குறாங்க. இதே காரியத்தை நீங்க ஒரே ஆள் செஞ்சிருந்தாருன்னா செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. இவங்களே இவ்வளவு தூரம் பிரிச்சு இவ்வளவு அழகா இவ்வளவு பிளான் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு அது எவ்வளவு அழகா எவ்வளவு சீக்கிரம் இத்தனை டைம்குள்ள முடிக்கணுங்கிறது வந்து, ஆனா அதுல குவாலிட்டி குறையாம, அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு டைம் டியூரேஷன் எடுப்பாங்க, ஆனா குவாலிட்டி குறையாம பாத்துப்பாங்க. ரொம்ப ஸ்பீடா பண்ணும்போது குவாலிட்டி குறைஞ்சிருப்பாங்க. எவ்வளவு ஒரு ஞானம் அடர்ந்த, அதாவது அளவிட முடியாதது ஒரு ஞானம். ஞானம் ரொம்ப அழகா படைக்கினுடைய கிரியேஷன்ஸ். இதுல என்ன ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னா, இந்த மிருகங்களாகட்டும் மனுஷனாகட்டும் ரெண்டையுமே மண்ணை வச்சு மாடல் பண்ணிட்டு செய்யறாரு. மண்ணை வச்சுட்டு 1:1 ஸ்கேல் மாடல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க எந்த கார் மேனுபேக்சரிங் எடுத்துக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1:1 கிளே மாடல்னு சொல்லுவாங்க. நீங்க திரையில பாக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கார் எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணிட்டு களிமண்ணை வச்சு ஒரு பல வருஷத்துக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி களிமண் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சைனா கிளே வச்சு பண்றாங்க. அது எதுவும் கிளே தான், அதுவும் கிளே தான். இன்னும் சிம்பிளா சொன்னா அது மண்ணுதான். சோ அந்த இதை வச்சு 1:1 மாடல்ல எக்ஸாக்டா அந்த கார் என்ன சைஸ்ல இருக்குமோ அதை செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாங்க ஏஸ்தெட்டிக்ஸ் எப்படி இருக்கு, அழகா இருக்கா. அதோட முக்கியமான விஷயம் ஏரோடைனமிக்ஸ் சொல்லுவோம். அந்த ஒரு காத்தை வந்து எப்படி கார் கிழிச்சிட்டு போகுது, அதுதான் டிராக், இந்த விஷயங்கள்லாம் வருது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கார் வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது எப்படி எந்த வகையில காத்த பேரி பாய்ந்துட்டு போகுது அப்படிங்கிறது. அதை இப்ப டெஸ்ட் பண்றதுக்கு கிளே மாடல் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மண்ணில் ஃபுல்லா செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதோட ஒரிஜினலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை மாடல் வச்சுதான் ஒரிஜினலே செய்வாங்க. ஓகே, இது எனக்கு புது நியூஸ். ஓகே, சோ அதுல எப்படி ஏர் ஃப்ளோ இருக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அந்த கிளே மாடல்லே சேஞ்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோடைப்பா வரும். ஃபர்ஸ்ட் செய்யற ப்ராடக்ட் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோடைப் வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து ப்ரொடக்ஷன் மாடலா அதை மாத்துவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு வரும், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட்டும் செய்யறதுக்கு முன்னாடி மண்ணுல மண்ணுல செஞ்சு அதோட மொத்த மாடலையும் செக் பண்ணி பாத்துருவாங்க. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே அதுல பாத்துருவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர் கொண்டு போய் அங்கிருந்து ஒரிஜினலை செய்ய போறாங்க அவங்க. ஆமா இல்லையா? இவர் அந்த மண்ணையே அப்படியே மாத்திட்டாரு. அவர் லெவலுக்கு அவர் பண்ணிருக்காரு. நம்ம அந்த மண்ணை ஜீவனோட மாத்த நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை, அதாவது சக்தி இல்லை நமக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா அத கம்ப்யூட்டர் கொண்டு போய் அதே மாதிரி செய்யறோம். இல்லையா? ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவங்க செய்யக்கூடிய எல்லா அந்த ஒரு கார் உதாரணத்துக்கு சொல்றேன், அதோட எல்லா பார்ட்டுமே ரா மெட்டீரியல் எல்லாமே பூமியில இருந்து எடுத்தது தான். எக்ஸாக்டா ஒரே ஒரு பொருள் கூட நம்ம நத்திங்ல இருந்து கொண்டு வரவே முடியாது. எல்லாமே பூமியில இருந்து எடுத்ததுதான். இப்ப நம்ம ஆர்டர் ஒரு மண்ணை எடுத்து செஞ்சிருக்கிறாரு. இவங்க ஒரு பார்ட்டா அதே பூமியில இருந்து மண்ணில இருந்து எடுத்து அதை வேற விதமா கேஸ்டிங் பண்ணி, இல்ல அதுவும் மண்ணு தானே, கேஸ்டிங் ஒரு விதமான மண்ணு தானே. அப்போ அந்த பூமியில இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரா மெட்டீரியல கொஞ்சம் இவங்க எதையுமே கிரியேட் பண்ணல, மேட் பண்ணிருக்காங்க. கிரியேட்டே பண்ண முடியாது, யாராலையும் கிரியேட் பண்ண முடியாது, மேட் பண்றாங்க இல்லையா? அப்போ அவங்க கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட மேட் பண்ணிட்டாங்க. மேட் பண்ணிட்டு சொல்றாங்க, பாருங்க நாங்க எவ்வளவு பெருசா மேட் பண்றோம், எங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, காட் இல்ல. இது அவங்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான் இல்லையா? இதுல என்னன்னா, இவங்க வந்து இந்த ரா மெட்டீரியல் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்களால ஒண்ணு கூட செய்ய முடியாது நம்மளால. அத்தனையும் கிரியேட்டட் பை காட். இந்த கிரியேட்டரை பத்தி இவங்ககிட்ட ஆன்சரே இல்ல. அது ஆன்சர் இல்லாத கொஸ்டின் கூட அதை கூட விட்டுருங்க. ஒழுங்கா படிச்சும் பாக்குறது இல்ல. வேதத்துல உள்ளது சொல்லாது, இவ்வளவு இருக்கிறத படிக்கிறதும் கிடையாது. அது ஒரே ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அது எப்படி இது எப்படின்ற ஏதோ அவரை விட ஜாஸ்தியா நம்ம சிந்திக்க இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப. இப்போ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னு கேட்டா, இது அவர் அப்போ இது நமக்கு தெரியறதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை எழுதி கொடுத்தே இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, ஒருவேளை இவங்க எழுதி கொடுக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?
சோ நமக்கு அதை எழுதி கொடுத்ததை பத்தி எவ்வளவு பெரிய மகத்துவம் நான் நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதும் பெரிய கிரேஸ் தான் நான் பாக்குறேன். இல்ல அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல நம்ம இன்னொரு ஒரு தேவனுடைய இன்னொரு நீங்க சொல்லி எழுத்து நடை அப்படின்னு அதுல நான் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, காட் வந்து எழுதி கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. கரெக்ட். இந்த ரீசன் தான் நினைக்கிறீங்க நீங்க. சோ நம்ம பைபிளோட அப்ஜெக்டிவ புரிஞ்சுக்கணும். சோ கிரியேஷனை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 அதிகாரத்தை எடுத்துக்கும். ஆதியாகமம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கும். நான் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணேன், எத்தனை வசனங்கள் இருக்கு, எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படின்ட்டு. அப்ராக்சிமேட்லி இங்கிலீஷ் எடிஷன் NIV பார்க்கும்போது 55 வசனமும் ஆல்மோஸ்ட் 1411 வார்த்தைகளும் இருக்கு. இதுக்குள்ள மொத்த கிரியேஷனை பத்தி சொல்லிட்டாரு அவரு. 7 நாள்ல படைக்கப்பட்ட, அந்த 6 நாள்ல படைக்கப்பட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஓகே, இதை நான் எதோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட் செய்ய சொல்லுவாங்க. அதாவது 3/4 பேர் பண்ண மாட்டோம். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கி வைப்போம். அந்த ப்ராஜெக்ட் சென்டர்ல போய் வாங்கி கொடுப்போம். அது ஒரு மொக்க ப்ராஜெக்டா இருக்கும். அதோட எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா ஒரு புக் கொடுப்போம். நான் வாங்கினதை நீங்க சொல்லல, நான் வாங்கினதே சொல்லி ஆப்போசிட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி. சோ ஒரு மொக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புக் சைஸுக்கு நம்ம சினாப்சிஸ் கொடுப்போம். காட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ஒரு 2 பக்கத்துல கொடுத்துட்டாரு. ஒருவேளை மோசே உட்கார்ந்து அது எப்படி இது எப்படின்னு கேட்டுட்டே இருந்தாருன்னா, மோசே தான் எழுதுனது இல்லையா, ஆதியாகமத்தை எழுதுனது மோசே. இன்னைக்கு வரைக்கும் கானானுக்கே போயிருக்க மாட்டார். ஒவ்வொருத்தையும் கிரியேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அது எப்படி இப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்கிற கேள்வியை ஃபுல்லா மோசே கேட்டு எழுதி இருந்தாருன்னா சொல்லிருப்பாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் கானானுக்கு போயிருக்க மாட்டாங்க, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். சிலை மலையிலேயே இது கேட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ரா மெட்டீரியல் எப்படி பண்ணீங்க, மண்ணு எங்க வந்துச்சு, என்ன சைஸ் போட்டீங்க, எவ்வளவு கலவை கலந்தீங்க, கிட்னி எதுல உருவாக்குனீங்க, இப்படியே ஒன்றா கேட்க ஆரம்பிச்சது ஒரு கிரியேஷனுக்கு பின்னாடி போயிருந்தால் அவர் சொல்ல ரெடியா தான் இருந்திருப்பாரு. ஆமா. ஆனால் மனுஷனுக்கு மோசைக்கு 120 வருஷம் பத்தாது. இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கலாம். காக்கா ஏன் கருப்பா இருக்கு, மயில் ஏன் அந்த கலர்ல இருக்கு, இந்த பிக்மெண்ட் எங்க இருந்து எடுத்தீங்க, அதுக்கு என்ன காம்பினேஷன், இது கலர் கோடிங் என்னது, இது HTML இதுக்கு பர்டிகுலர் கலருக்கு என்ன கோடிங் சொன்னா எழுதி சொல்லிருப்பாரு. அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு இப்ப வரைக்கும். இப்ப எழுதி கொடுத்தது காட் கொடுத்தது அப்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா நம்ம ரீசனிங்கோட நம்புறதுக்கு என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லா பண்ணிருக்காரு. ரீசனிங் இல்லாம ஆண்டவர் சொல்லல, இதை ரீசன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நம்ம டெஸ்ட் பண்றோம் இல்லையா, உலகத்துல எந்த வேர்ல்டுலயும் இதுல 1% கூட டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, உலகத்துல எந்த புக்கான எடுத்துக்கங்க, இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்து இவ்வளோ அது மேல ப்ரெஷர் போட்டு டெஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த எபிலிட்டி ஒரு புக் கூட கிடையாது. நாட் ஈவன் ஒன். எந்த புக்கையுமே இவ்வளவு தூரம் சோதனைக்கு உட்படுத்துறது இல்லை, சோதனைக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவர் தான் நமக்காக பாட அனுபவிச்சாரு பார்த்தா ஒரு வார்த்தையும் பாட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு போட்டு அதை என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஆனா அது ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அதுல அவ்வளவு இதை கொடுத்து வச்சிருக்காரு. அப்ஜெக்டிவ் நம்ம ரீசனிங்கோட லாஜிக்கல் ரீசனிங்கோட அவர் நம்புறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. நான் எப்படி இதை பாக்குறேன்னா, இந்த 2 அதிகாரத்துல ஏன் இவ்வளவு கொடுத்திருக்காருன்னா, பொதுவா ஒரு கம்பெனி தன்னுடைய ப்ராடக்ட பத்தி பேசும்போது அந்த ப்ராடக்ட்ல இன்கிரீடியன்ஸ் ஒன்று போட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், அதுல எவ்வளவு கலந்துருக்கோம் ஒரு அளவுக்கு கொடுப்பாங்க. பட் அந்த ஒரு உதாரணத்துக்கு கொக்கோ கோலா எடுத்துக்கோங்களேன், அந்த கொக்கோ கோலாவுடைய ஃபார்முலா அவங்க சொல்ல போறது கிடையாது. சொல்லணும் அவசியம் இல்ல. உனக்கு வேண்டியதுதான் கொக்கோ கோலா குடிச்சுக்க, அதுல என்ன கலந்துருக்கேன்னு ஒரு இதை கொடுத்துருக்க, பாத்துக்க, இதை வச்சுக்கிட்டு உன்னால எவ்வளவு புரிஞ்சுக்க, அதான் சொல்றாங்க. உலகத்துல எல்லா ப்ராடக்டும் அப்படித்தானே இருக்கு. கரெக்ட். இதை ஆரம்பிச்சு வச்சார் அவர் தானே, ஆரம்பிச்சது அவர் தான். ஆனா அவர்கிட்ட மட்டும் நம்ம நிறைய கேட்போம். அவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, நான் எப்படி கிரியேட் பண்ணேங்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கேன், மண்ணில் செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன், இப்படி செஞ்சிருக்கேன், இத்தனை நாள் செஞ்சேன், இவ்வளவு பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து இதை என்ன எவ்வளவு மிக்ஸ் பண்ண, எந்த லேப்ல பண்ண, எந்த அளவுக்கு பண்ணேங்கிறத அவர் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த இடத்துல தேவையும் இல்லை. அதை அவர் சொல்லிதான் நம்ம அதை புரிஞ்சு, நம்ம வேற எதுக்கும் அப்படி கேட்கறதும் இல்லை. எக்ஸாக்டா அது எந்த ஒரு ப்ராடக்டும் அப்படி நம்ம கேட்கறது இல்லை. பைபிள்ல மட்டும் அதை நம்ம கொஸ்டின் பண்ண வரோம். நம்ம ரொம்ப சந்தோஷம். எனக்கு நிறைய தெளிவுகள் இதுல கிடைச்சிருக்குது. வேதத்தை பாக்குற கண்ணோட்டம் எனக்கு மாறி இருக்கிறது. நானுமே பல நேரங்கள்ல 6ஆம் நாள்ல அப்படி மேஜிக் மாதிரிலாம் எல்லாம் வந்திருக்கும் போல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேரம் முடிவடையுது. இன்னொரு எபிசோட்ல இன்னொரு கேள்வி பதில் செக்ஷன்ல இவங்களை சந்திப்போம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.